வணக்கம். உங்கள் பவுல். இன்றைக்கி வீட்டில் தான் டேப்பு எப்படி வாட்டர் டேப்பு எல்லா டைப்பான வாட்டர் டேப்பு எல்லாத்தையும் மாட்டுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகிற நிறைய வீடியோ போடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு 4 பாத்ரூம் இருக்குது. இதுக்கு ஃபிட்டிங் வாங்கிட்டு வந்துருக்காங்க. அது மாட்ட போகிறோம். இது கேஏஜி ஜாலி எஸ்எஸ் ஜாலி அந்த கம்பெனி. இந்த ஜாலியை பற்றி பழைய வீடியோ தான் போட்டிருக்கேன். நான் கீழே லிங்கு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இந்த ஜாலி எப்படி செட் பண்ணுறது எல்லா வீடியோவும் தெளிவாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இந்த ஜாலி எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க செட்டை. இது லாங் பாடி டேப்பு. பாத்ரூமுக்கு தான் லாங் பாடி டேப் தான் போடணும். இது ஷவர் அப்பு 1 அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது 2 அடி ஆர்டர் போட்டிருக்கோம். வந்த பிறகு தான் ஷவர் முட்டியது. இது ராக் போல்ட்டு. இது வால் மவுண்டிங் பேஷன் செட் பண்ணுறதுக்காக ராக் போல்ட்டு பெருசு 2 பேஷன் இருக்கிறதுனால அதெல்லாம் செட் பண்ணுறதுக்காக. இது வாஷிங் மிஷின் டேப்பு. வாஷிங் மிஷின் டேப்பு பிவிசியில் தான் நல்லாயிருக்கும், சிபியில் தான் இதுவாக இருக்காது. இது அக்வாடெக்கு அவுட்டரில் ஓஸ் மாட்டது போட்டது. இது எக்ஸ்டர்னல் நிப்பில் 1 இன்ச் எக்ஸ்டர்னல் நிப்பில். டேப் உள்ளார இருந்துச்சுன்னா வெளியில் எடுக்கிறதுக்கு, டேப் பாயிண்ட் உள்ளார இருந்தால் வெளியில் எடுக்குது. இது வாட்டர் டக்கு லாங் பாடி அவுட்டரில் பைப் லைன் போடுறதுக்கு, டேப்பு போடுறதுக்கு. இந்த ஹெல்த் பாஸ்ட். இது சிபி ஃபுல்லாக சிபிலே இருக்கும். ஹெல்த் பாஸ்ட்டு. இங்கே ஒரு 2 வெஸ்டர்ன் இருக்கிறனால 2 ஹெல்த் பஸ்ஸு. இது பில்லர் காருக்கு வாஷ் பேஷனுக்காக உள்ளது. வாஷ் பேஷன் வீடியோவில் இதை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோவும் தனியாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது 2-in-1 டேப்பு. ஒரு சைடு ஆங்கிள் வரும், ஒரு சைடு டேப்பு போட்டிருக்கேன். 2-in டேப்பு இந்தியன் பேஷனுக்கு. அது என்னத்துக்கு செட் பண்ணியிருக்கேன்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த ஹெல்த் பாஸ்ட் இந்தியன் பேஷனுக்காக வாட்டர் டேக்கு. இதில் ஸ்டார்டிங்கே 1.5 மீட்டர் தான் வரும். இது ஷவர் அப்பு சின்னதாக வந்ததுனால அப்புறம் தான் ஷவர் மாட்டுறது. இப்போ டம்மி மட்டும் பண்ணி வைக்கிறோம். அது ஆங்கிள் வால்வு. டேப்பும் ஆங்கிள் வால்வும் ஒரே மாடலில் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ டேப்பு முறுக்கிறத பற்றி பேசுகிறேன். ஏற்கனவே நான் ப்ளஸ் வால்வு தான் முறுக்கியாச்சு. ப்ளஸ் வால்வ் தான் முறுக்கியாச்சு, ஃப்ளாஞ்சு தான் போட்டு. அதை இன்ஸ்டால் பண்ணுறது, பேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது சிங்குக்கு உள்ள டேப்பு, கொக்கு டேப்பு, சிங்கு டேப்பு. 2 டேப்பு, மோட்டர் வாட்டர் ஒன்று வர மாரி. இது லாங் பாடி டேப்பு. நம்ம முன்னாடி முறுக்கிக்கணும். கப்பு ஃப்ளாஞ்சு வேணுமா, ஃப்ளாட்டு ஃப்ளாஞ்சு வேணுமான்னு செக் பண்ணிக்கணும். நம்ம கண்டிப்பாக செட் ஆகிறத வச்சு அதை போட்டு டஃப்லான் டேப் அடித்து முறுக்கிட்டா முடிஞ்சிட்டு நீங்களே உங்கள் வீட்டில் நீங்களே டேப் ஈஸியாக மாற்றிக்கலாம். எந்த ஃப்ளாஞ்சு செட் ஆகுதோ அதில் டஃப்லான் டேப் அடிச்சுக்கலாம். டஃப்லான் டேப்பு தேவையானக்கு ஏற்ற மாரி அடிச்சிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஏற்றி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு டேப்பில் த்ரெட்டு நல்லா டைட்டாக கொடுத்துருப்பாங்க, சிலதில் லூஸாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாரி ஏற்றிக்கிட்டு நம்ம டஃப்லான் டேப் அடித்து முறுக்கிக்க வேண்டியதான். கையில் மேக்ஸிமம் டைட் வைக்கிறது ரொம்ப நல்லது. பைப் ரிஞ்சு அட்ஜஸ்டபுள் போடுற மாரி தான் அவங்க ப்ரொவிஷன் கொடுக்க மாட்டாங்க இப்போ வர லேட்டஸ்ட் மாடலில். இதில் டேங்க் வாட்டர் ஒன்று, ஹாட் வாட்டர் ஒன்று, கார்பரேஷன் வாட்டர். எங்கள் ஏரியாவிலாம் கார்பரேஷன் வாட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொம்யூன் பஞ்சாயத்து மூலயமா வாட்டர் கனெக்ஷன் தனியாக வந்துட்டுருக்கோம். வாட்டரிங்கெல்லாம் ப்ரெஷராக வரும். இப்போ டேங்க் வாட்டர் முக்கியாவது. இப்போ த்ரெட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாரி ஒரு டேப்பையும் நம்ம பார்த்துக்க வேண்டியது. எவ்வளோ தூரம் ஃப்ரீயாக ஏறுது, எந்த ஃப்ளாஞ்சு செட் ஆகுதுன்னு பார்த்துட்டுனா நம்ம டஃப்லான் டேப் அடிக்கணும். ஆனால் டஃப்லான் டேப் அடிச்சுட்டு கழட்டிக்கிட்டு ரிமூவ் பண்ணிட்டு டஃப்லான் டேப் தான் வேஸ்ட் ஆகும் ஃபுல்லாக. இப்போ 2 டேப்பு இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிட்டு இன்னொரு டேப்பு முக்கியாவது. இந்த டேப்பு போய் ஃபுல்லாக ஃப்ளாஞ்சு படிய மாட்டுது செவுத்தில். படியாததுனால அந்த ஃப்ளாஞ்சு மூமெண்ட்லேயே இருக்கும், கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும்.
இப்போ அந்த ஃப்ளாஞ்சை எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பிவிசி பைப் போட்டதால லெக் வந்துட்டு லைட்டாக ஒரு 2 mm கட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். அதில் கட் பண்ணி செட் பண்ணியாச்சு. கட் பண்ணுறது வந்து இன்னொரு வீடியோவில் பின்னாடி இந்த வீடியோவிலே லாஸ்ட்டில் சொல்கிறேன் அந்த கட் பண்ணுறது எப்படின்னு. இது முடிச்சுட்டு இப்போ ஹீட்டருக்கு வந்து ஆங்கிள் வால்வு போட்டுட்டு இதேமாரி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரே மாடல்லே போட்டுடலாம். இது வந்து எக்ஸ்எல் நெப்பிள் உள்ளார டேப் இருக்கிறதுனால சிபிஎஸ் இருக்கிறது. இது எக்ஸ்எல் நெப்பிள் ஒரிஞ்சு, இது ஹெச் நெப்பிள் உள்ளார எக்ஸ்எல் நெப்பிள் போட்டிருக்கேன். இந்த ஹெச் நெப்பிளுக்கும் ஃப்ளாஞ்சு கட்டாயமாக போடணும். அப்போ தான் இப்போ டைல்ஸு கட் பண்ணது வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நிறையா பேர் அந்த டைல்ஸில் ஃப்ளாஞ்சு யூஸ் பண்ணுறதே கிடையாது. வெறும் டேப்பை போட்டுட்டு ஒயிட் சிமெண்ட் வச்சு போட்டாங்க. அது ஃபினிஷிங்காகவே இருக்காது ஒர்க்கு. இப்போ அந்த ஹெச் நெப்பிள்லேயும் வந்து ஃபினிஷிங்காக போட்டாகுது. இது போட்டு வச்சுட்டா ஹீட்ரு வர வரைக்கும் ஹீட்டருக்கு முறுக்கின டேப்பு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹீட்ரு வந்தால் ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஹீட்டரை மட்டும் மாட்டிட்டு கனெக்ஷன் ஹோஸ் ஒன்று மாட்டிட்டா முடிஞ்சிட்டு நம்மளுக்கு ஒர்க்கு. இதேமாரி எல்லா பாத்ரூமுக்கும் நாங்கள் போட்டு வச்சுருவோம். மேக்ஸிமம் போட்டு வச்சுருவோம். இது வாட்டர் டேங்க்கு கனெக்ஷன் ஹோஸு. இது வந்து ஹீட்ரு தாங்கும். ஹீட்ரு ஹோஸ் அளவுக்கு தான் தாங்கும். அது டெம்பரேச்சர் எவ்வளோ தாங்குன்னு போட்டிருப்பாங்க. இதுலேயும் வாஷர் கனெக்ஷன் ஹோஸில் ரெண்டுலேயும் வாஷர் போட்டிருக்காங்க. நம்ம லெவலாக டைட் வச்சா போதும். இது வந்து ஹெல்த்து ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்குள்ளது. இதிலே வாஷர் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து டஃப் அண்ட் டப்புன்னு அடிக்க தேவையில்ல. ஸ்க்ரூ எல்லாமே செட்டாக கொடுத்துருப்பாங்க. எந்த எண்டு முறுக்கணும்னு சொல்லிட்டு 2 எண்டு ஏறும். ஒரு ஃபினிஷிங் எண்டாக இருக்கும். அந்த கரெக்டாக எந்த வாட்டத்துக்கு ஏற்ற மாரி முறுக்கிக்க வேண்டியதான். இது 1 மீட்ரு ஓசு தந்துருக்காங்க. ஏற்கனவே ஆங்கிள் வால்வு முறுக்கியாச்சு. இதை லெவலாக டைட் வைக்கணும். ஏன்னா மெல்லிஸாக தான் சிபியில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. பொறுமையாக டைட் வைக்கணும். வாஷர் ஆல்ரெடி கொடுத்துருக்கறனால நம்ம வாஷரே டஃப் அண்ட் டப்பு யூஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து ஓசு வந்து தரையில் படாத அளவுக்கு நம்ம கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கைக்கு எட்டுற தூரத்துக்கு மார்க் பண்ணியாச்சு. 2 ஸ்க்ரூ வரும் இதில். நம்ம ட்ரில் வந்து ஹேமரில் போடக்கூடாது. ஃபுல்லாக நார்மலான இதில் தான் போடணும். ஏன்னா டைல்ஸு கூட ஒட்டியிருந்தா கூட டைல்ஸ் தெளிச்சிடும். அதனால நம்ம நார்மலான ட்ரில்லும் போடுறோம். இப்போ ட்ரில் போட்டாச்சு. 6M கிரிப்பர் அதோட செட்டாக கொடுத்துருப்பாங்க. அதை அடித்தாச்சு ஃபுல்லாக. அடிச்சுட்டு ஒரு லாங் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ஒரு ஷார்ட் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அது ஒரு சைடு டேப்பராக இருக்கும். அது பார்த்தா தெரியும். லாங் ஸ்க்ரூ மேலேயும் சின்ன ஸ்க்ரூ கீழேயும் போட்டு டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வச்சிடணும். ஏன்னா ஷேக் ஆகிட்டே இருந்தால் அது உடஞ்சிடும். அது இப்போ அந்த இது முறுக்கியாகுது. இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா பண்ணி வச்சுக்கங்க. கட்டாயமாக பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு யூஸ் ஆகும் அதிகமாக. வீடு கட்டினாலும் இல்லை பழைய டேப்பு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண டவுட்டாக இருந்தாலும் இந்த நம்பர் கொடுத்துருக்க கால் பண்ணுங்கள். டவுட்டை தான் கிளியர் பண்ணுறேன். இது வந்து இன்னொரு பாத்ரூமே. இதில் 3 டேப் மாட்டியாச்சு. அதுலேயும் வெளியில் உள்ள பாத்ரூம் 3 டேப் மாட்டியாச்சு. இது ஷவருக்கு இது மாட்டியாச்சு. இது வந்து 2-in-1 டேப்பு. இது ஹெல்த்து பாஸ்ட்டு கேட்டதுனால அது 2-in-1 டேப்பு. இப்போ சிங்க் டேப் மாட்ட போகிறோம். கொக்கு டேப்பு. இது கொக்கு பெண்டை நம்ம தனியாக கழட்டி வச்சுக்கணும். நம்ம நெட்டு டைப்பு கொடுத்துருப்பாங்க. இதில் த்ரெட்டு லாங்காக இருக்கிறது வந்து கட் பண்ணி ஆகுது பாருங்கள். கட்டிங் மிஷின் வச்சு மட்டமாக கட் பண்ணிவிட்டு ஏற்ற வேண்டியதான். எந்த தூரம் ஏறுது எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு பார்த்து டைட் வச்சு ஏற்றிக்க வேண்டியதான். இது ஆங்கிள் வால்வு டைப்பில் கீழே இருக்கும். அதை ஏற்றிட்டு கொக்கு மேலே பெண்டை வந்து மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட செட்டாக சுற்ற முடியாது. கிச்சன் ஸ்டேஜ் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து இது பண்ண முடியாது. வேஸ்ட்டு கப்பு தான் முன்னாடியே செட் பண்ணியாச்சு. இது வந்து இப்போ ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு வந்து வாஷ் பேஷனை செட் பண்ணுறதை பற்றி முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். தண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து ஹெல்த்து ஃபஸ்ட்டு. நான் வால்மண்டி பேஷன்லாம் செட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ தனியாக செட்டாக போடுறேன். எல்லா வீடியோ தனியாக போட்டால் தான் கரெக்டாக இருக்குது. அது வந்து ஹீட் வாட்ரு, இது நார்மல் வாட்ரு, இது கார்பரேஷன் வாட்ரு வரலன்னா அந்த ஹீட்ரு கனெக்ஷன் கொடுத்து கனெக்ஷன் ஹோஸ் போட்டு முடிச்சாச்சு. ஒரு பாத்ரூம் முடிஞ்சிட்டு இங்கே ஒரு வாஷ் பேஷன் செட் பண்ணிட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன். இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு.
இங்கேயும் ஹெல்த் பாஸை செட் பண்ணியாச்சு, வால் மவுண்டிங் பாஸை செட் பண்ணியாச்சு. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அது போடுவேன். அது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம யூடியூப் சேனலை. இப்போ ஷவர் அப்பு வராதனால நாங்கள் ஷவர் பெண்டிங் வச்சுருக்கோம். அதேமாதிரி ஆங்கில் வால் போட்டு எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஹெல்த் பாசிட்டிவ்னா இது டபுள் ஃப்ளோராக இருக்கிறதுனால ப்ரெஷர் இருக்குது. இதில் இப்போ சிங்கு டேப் போகும். மேக்ஸிமம் பிவிசி டேப்பு, சிபி டேப்பை விட பிவிசி டேப்பில் தான் ப்ரெஷர் அதிகமாக வரும். இது வந்து கிச்சனில் வேஸ்ட் வாட்டர் லைனை அவுட்டரில் கொடுத்தாச்சு, ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. இது கார்பரேஷன் வாட்டருக்கு, அக்கு வாட்டருக்கு போட்டு டம்மி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து வாஷிங் மிஷின் இந்த இடத்துல வருது. கீழே 1.5 பைப் டெலிவரிக்காக 1.5 பைப் தூக்கி வச்சுருக்கோம். இது மேலே ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குது. மேலே காமன் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஒன்று, டேங்க் வாட்டர் ஒன்று. அதுமாரி 2-in-1 ஆங்கில் வால் போட்டு என்னத்துக்குன்னா இந்த ஹெல்த் பாக்ஸ் கனெக்ஷனுக்காக போட்டிருக்கோம். அதில் இந்தியன் பர்சனல் யூசேஜுக்கு. இதுலேயும் ஹீட்டருக்கு வந்து ஆங்கில் வால் போட்டு கனெக்ஷன் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அவுட்டில் வந்து தோட்டம் இருக்கிறதுனால ஓசு சொருகிற மாதிரி டேப் இங்கே ஒன்று கேட்டாங்க, அது போட்டாச்சு. இது பெரிய ஜாமான் தான் வளர்க்குற மாதிரி இங்கே ஒரு டேப் கேட்டிருக்காங்க, அதுலேயும் போட்டாச்சு. இதுலன்னா எவ்வளோ ப்ரெஷர் வருது பாருங்க, வாட்டர் ப்ரெஷரு. சிபி டேப்பில் மேக்ஸிமம் குறையும், கம்பெனிக்கு ஏற்ற மாரி டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து அவுட்ரு பாத்ரூமு. இதுலேயும் டேங்க் கனெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஃபுல்லாக. இதுலேயும் 2-in-1 டேப் போட்டு இங்கேயும் இந்தியன் பேசன் இருக்கிறதுனால இது போட்டிருக்கோம். இங்கே ஒரு ஸ்டேஜ் மாரி இங்கே ஜாமான் விளக்குற மாரி ஒரு டேப் கேட்டிருக்காங்க, அதனால அங்கே ஒரு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். வாட்டர் டேப், லாங் பாடி டேப் இங்கே ஒன்று. இந்த சைடு தோட்டத்துக்கு வந்து ஓஸ் சொருவி தண்ணி எடுக்கிற மாதிரி இங்கே ஒரு டேப் போட்டிருக்கோம். ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.